கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாடல் தென்னல் பெருந்துரையார் கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லை பிசைந்து கனியாக்கி வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலமென்னோ ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அன்பு சார்ந்த நேயர்களே, ஆவணி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை, துவாதசி திதி 3:05 வரை மாலை, பின்னாடி திரையோதசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷ நாள். சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள், அருமையான நாள். அதாவது சிவபெருமானை வழிபாடுக்கு உகந்த நாள் நேரம் 4 to 6. இந்த நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னால் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அன்பான நேயர்களே, இந்த நல்ல நாள், இந்த ராசி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சூரியன் சிம்மத்தில், கேது சிம்மத்தில், கன்னியில் செவ்வாய், சனி ராகு கும்பத்தில், சந்திரன் குரு, சுக்கிரன் இறங்கிட்டார் கீழே, சந்திரன் குரு தனியாக இருக்காங்க, புதன் சுக்கிரனும் கடகத்தில் இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தான். குரு சந்திரன் சேர்ந்திருப்பது அருமையான அமைப்பு, சந்திர யோகம்னு பேர் இருக்கு. மேஷராசி என்பதில் உங்களுக்கு 3ல் குரு இருந்தாலும் சந்திரனோட சேர்ந்துருக்கு, அது ஒரு பெரிய நல்ல நிறைவு. அடுத்து 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதும் அது ஒரு நல்ல நிறைவு. அடுத்து 11 சனி ராகு சேர்ந்திருப்பது நல்லது. அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள். சிரமமான நாட்கள் ஓடுகின்ற இடையில இந்த ஒரு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களால் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு அமோகமான நாள், உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். 2ஆம் இடத்துல குரு சந்திரன் இணைவா இருக்காங்க, அது ஒரு நல்ல யோகம். சனி ராகு 10ல் இருக்காங்க, அதுவும் பெரிய சிறப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக நடக்குமோ எல்லா காரியமும் நல்லதுமா வரும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்ம குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும், ஆனால் நல்ல இடமாற்றமாக கிடைக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நல்ல கம்பெனியாக வேலை கிடைக்கும், வீடு மாற்றிக்கலாம் நல்ல வீடாக, இப்படிலாம் ஒரு அமைப்பு. அன்பான கடகராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அதாவது குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, விரயங்கள் நடைபெறும், சுப விரயங்களாக நடைபெறும். ஏன்னா குரு மட்டும் தனித்து இருந்தாருன்னா தெண்டம் நடக்கும். ஆனால் சந்திரனோட சேர்ந்து இருப்பதனால நல்ல விரயமாக பண்ணுவாங்க, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பார்த்து கவனமாக பண்ணுவோம். சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு அமோகமான நாள், குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்யும்போது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு சந்திரன் இணைந்து இருக்காங்க, அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்றது. அன்பான சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களே அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க, கெட்ட பேர் ஏற்படும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கும். 10ல் குரு அப்படின்னு அதனால இருந்தாலும் சனி ராகு 6ல் இருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு பார்த்து